ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேபுலஸ் ஷெஃப். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான நிலக்கடலை சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கூட ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான சாலட். இது ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காமல் நம்மளுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் சாலட்னால ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. ஓகே, வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு பச்சை நிலக்கடலை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கிக்கோங்க, கொஞ்சம் மல்லித்தலையை நல்லா பொடியை நறுக்கிக்கோங்க, 2 ஆப்பிள் தக்காளி பழத்தை பொடியை நறுக்கிக்கலாம். இப்போது 2 கப் அளவுக்கு பச்சை நிலக்கடலையை ஒரு பவுலில் சேர்த்து அது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. அந்த நிலக்கடலை ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. நீங்கள் முதல் நாள் நைட்டே கூட ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் நம்ம அந்த சாலட் பண்ணிக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம நிலக்கடலையும் நல்லா ஊறி இருக்கு. இப்போ அந்த நிலக்கடலையை ஒரு குக்கரில் சேர்த்து அந்த நிலக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அந்த தண்ணியில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி குக்கரை மூடி வச்சு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம குக்கரில் 5 விசில் வந்துருச்சு. நம்ம விசில் அடங்கினதும் திறந்து பார்த்தோம்னா நம்ம நிலக்கடலையெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 ஆப்பிள் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே நிலக்கடலை வேகிறப்போ உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போது உப்பு அளவாகவே சேர்த்துக்கோங்க. எல்லாம் கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்புறமா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முதலே ரொம்ப உப்பு போட்டுட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம கம்மி பண்ண முடியாது. ஸோ அளவாக சேர்த்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 எலுமிச்சம் பழத்தை எடுத்து அந்த எலுமிச்சம் சாறை அந்த நிலக்கடலையோட சேர்த்துக்கலாங்க. இது உங்களுக்கு ஒரு லேசான ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு ஒரு தடவை உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான நிலக்கடலை சாலட் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நம்ம கொடுக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சாலட். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் ஷெஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.